சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். காற்றாலை தொடர்பான ஜனாதிபதியின் முடிவை வரவேற்ற மன்னார் பிரஜைகள் குழு 14 காற்றாலைகளையும் இடைநிறுத்துமாறும் கோரிக்கை. இந்திய வெளிவிவகார அமைச்சரை சந்தித்த சஜித் இலங்கையின் பொருளாதார முன்னேற்றம் குறித்து பேச்சு. ஊழல் குற்றச்சாட்டுகளில் கைது செய்யப்படும் காவல்துறையினர் இதுவரை 20 பேர் கைது. ரஷ்ய ஜனாதிபதியினால் இலங்கைக்கு கிடைத்த விருது வலுப்பெறும் உறவுகள். தமிழக சட்டசபை தேர்தலில் வெற்றி வாகை சூடுவோம் என்கின்றார் விஜய். ஸ்டாலின் அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் செயற்படுவதாகவும் சாடல். அமெரிக்காவின் இடைக்கால தேர்தலில் பின்னடைவை சந்திக்க உள்ள ட்ரம்ப். ஜோர்டான் மம்தானியின் வெற்றியை தொடர்ந்து எதிர்வு கூறல். தொடர்வன விரிவான செய்திகள். இந்தியாவிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அந்த நாட்டு வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரை புதுடில்லியில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்திய இலங்கை கூட்டாண்மை பிராந்திய ஸ்திரத்தன்மை தொடர்புகள் மற்றும் பரஸ்பர முன்னேற்றம் தொடர்பில் இரு தரப்பினரின் அர்ப்பணிப்புகள் குறித்து பல கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியின் போது இலங்கை மீண்டும் ஒருமுறை மீண்டெழுந்து நிற்பதற்கு தேவையான பங்களிப்பை வழங்கியமைக்காக எதிர்க்கட்சித் தலைவர் நன்றி தெரிவித்தார். இலங்கையின் நீண்டகால பொருளாதார மறுமலர்ச்சியை திட்டமிடுவதற்காக இன்றைய காலத்தை பயன்படுத்துவது குறித்து பல கருத்துக்களை எஸ் ஜெய்சங்கர் இங்கு முன்வைத்தார். இலங்கை பொருளாதாரத்தில் கண்டுவரும் முன்னேற்றங்கள், தொடர்ச்சியாக நடந்து வரும் சீர்திருத்தங்கள் மற்றும் கடன் நிலைத்தன்மையை பேணுவதற்கான திட்ட வரைபடம் குறித்து அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச விளக்கமளித்தார். இதன் பிரகாரம் 2028 முதல் கடன் திருப்பிச் செலுத்த ஆரம்பிக்கும் போது சர்வதேச நாணய நிதிய வேலை திட்டத்திற்கு பிந்திய காலகட்டத்தில் எதிர்பார்க்கப்படும் சவால்களையும் எதிர்க்கட்சித் தலைவர் இதன்போது கோடிட்டு காட்டினார். இதன் பொருட்டான பிராந்திய முதலீடு மற்றும் ஒத்துழைப்பால் ஆதரிக்கப்படும் ஒரு நிலைபெறான அபிவிருத்தி மூலோபாயத்தின் அவசியப்பாடு தொடர்பிலும் எதிர்க்கட்சித் தலைவர் இதன்போது சுட்டிக்காட்டினார். வர்த்தகம், எரிசக்தி மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் இங்கு பல யோசனைகள் இரு தரப்பாலும் முன்வைக்கப்பட்டன. மேலும் இலங்கையின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆற்றல் கொள்ளளவு திறனை விரிவுபடுத்துவது தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டதோடு வலையமைப்பு தொடர்புகளை விரிவுபடுத்துவதன் முக்கியத்துவம் தொடர்பிலும் எதிர்க்கட்சித் தலைவர் எடுத்துரைத்தார். சமுத்திர விமான இணைப்பு சேவைகள் மற்றும் முன்மொழியப்பட்டுள்ள இரு நாடுகளுக்கு இடையேயான மின்சார இணைப்பு கட்டமைப்பின் இடைத்தொடர்புகள் உள்ளிட்ட முக்கிய ஒத்துழைப்பு முயற்சிகளின் முன்னேற்றங்கள் தொடர்பில் இரு தரப்பினரும் மதிப்பாய்வு செய்தனர். பிராந்தியத்தின் ஸ்திரத்தன்மையையும் கடல்சார் போக்குவரத்தின் சுதந்திரத்தையும் பேணிச் செல்வதற்கு இலங்கையின் மூலோபாய முக்கியத்துவத்தை உணர்ந்து பிராந்திய பாதுகாப்பு மற்றும் முன்னேற்றம் கண்டுவரும் இந்திய பெருங்கடல்சார் பாதுகாப்பு கட்டமைப்பு உருவாக்கத்தில் இலங்கையின் வகைபாகம் குறித்தும் இவர்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். மூலோபாய சமநிலை மற்றும் சுயாதீனத்தை பேணிக்கொண்டு அனைத்து பங்குதாரர்களுடனும் வெளிப்படையாக தொடர்புகளை பேணி நடைமுறைக்கேற்ற அணிசேர அக்கொள்கைக்கான இலங்கையின் உறுதிப்பாட்டை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மீண்டும் உறுதிப்படுத்தினார். இந்த அணுகுமுறையை ஏற்றுக்கொண்டு இலங்கையின் ஸ்திரத்தன்மை இந்தியாவின் சொந்த பாதுகாப்பு மற்றும் செழிப்புக்கு அவசியமாக அமைந்து காணப்படுகின்றது என்றும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் குறிப்பிட்டார். மன்னாரில் காற்றாலைக்கு எதிரான போராட்டத்தின் ஊடாக தமது குரலுக்கு செவிசாய்த்த ஸ்ரீலங்கா ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவிப்பதாக மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை எஸ் மார்க்ஸ் அடிகளார் தெரிவித்துள்ளார். மன்னாரில் காற்றாலைக்கு எதிராக தொடர்ச்சியாக சுழற்சி முறையில் போராட்டம் இடம்பெற்று வருகின்ற நிலையில் இன்றைய தினம் புதன்கிழமை அவர் இதனை கூறினார்.
ஏற்கனவே அமைக்கப்பட்ட காற்றலைகளினாலே ஏற்பட்ட அனைத்து பாதிப்புகளை நிவர்த்தி செய்து அதுக்கான உத்தரவாதம் தருவதன் மூலமாகவும் எந்த விதமான கனியமன் அகழ்வுக்கு அனுமதி அளிக்கப்பட மாட்டாது என்ற உத்தரவாதங்களை தருகின்ற பொழுதுதான் இந்த போராட்டம் மன்னாரிலே மக்களால் நிறுத்தப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த போராட்டம் வருகின்ற 100வது நாளை அண்மித்த பிறகு இந்த போராட்டம் இந்த மன்னார் இந்த நகர பகுதியில் நடப்பதோடு எல்லா ஊர்களிலும் அன்றைய ஒவ்வொரு மாலையிலும் ஒவ்வொரு வடிவங்களிலும் போராட்டங்கள் எங்களுடைய உரிமைக்காக, எங்களுடைய நாட்டுக்காக, எங்களுடைய நாட்டினுடைய வளத்துக்காக அது தொடர்ந்து நடைபெறும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய இந்த போராட்டத்திலிருந்து நாங்கள் கொடுத்த குரலுக்கு செவிமடுத்ததற்காக ஜனாதிபதிக்கு நன்றி சொல்கின்ற வேளையிலே நாங்கள் வைக்கின்ற 3 கோரிக்கைகளையும் அவர் விரைவில் ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இந்த இடத்தில் நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். மன்னார் மக்கள் நாங்கள் அவருக்கு மதிப்பு கொடுக்கிறோம். அவருடைய அந்த அறிவித்தலை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இலங்கையில் இந்த வருடத்தின் முதல் 9 மாதங்களில் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் 1/3 பங்கினர் காவல்துறையினர் என தெரிய வந்துள்ளது. இலங்கையில் இந்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை நடத்தப்பட்ட 94 தேடுதல்களில் 63 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் 94 தேடுதல்களில் 37 தோல்வியடைந்த தேடுதல் நடவடிக்கையாக அமைந்ததாகவும் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு கூறுகின்றது. கைது செய்யப்பட்ட 63 சந்தேக நபர்களில் 20 பேர் காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் என அந்த ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. 2வது அதிக எண்ணிக்கையில் கைதானவர்கள் நீதி அமைச்சுடன் தொடர்புடைய அதிகாரிகள் எனவும் அவர்களின் எண்ணிக்கை 9 எனவும் சுட்டிக்காட்டப்படுகின்றது. அதே காலகட்டத்தில் கமநல அபிவிருத்தி திணைக்களத்தைச் சேர்ந்த 4 அதிகாரிகளும் 6 பொதுமகன்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஜனவரி 1ஆம் தேதி முதல் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை பெறப்பட்ட மொத்த முறைப்பாடுகளின் எண்ணிக்கை 5776 என லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இவற்றில் 365 முறைப்பாடுகளை விசாரிக்க உத்தரவிடப்பட்டதோடு 1569 முறைப்பாடுகள் போதுமான ஆதாரங்கள் இல்லாததாலும் சட்டத்திற்கு பொருத்தமற்றதாக காணப்பட்டதாலும் விசாரிக்கப்பட தேவையில்லை என உத்தரவிடப்பட்டுள்ளது. மீதமுள்ள முறைப்பாடுகளின் எண்ணிக்கை 1711 ஆகும். இந்த காலகட்டத்தில் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு உயர் நீதிமன்றத்தில் 71 வழக்குகளை தாக்கல் செய்துள்ளது. அந்த வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் எண்ணிக்கை 86 எனவும் இவற்றில் 25 பேர் காவல்துறை எனவும் கூறப்படுகின்றது. வெளிநாட்டிலிருந்து கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டமை தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் காவல்துறையில் முறைப்பாடு செய்துள்ள நிலையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. எனினும் நாடாளுமன்ற உறுப்பினரை ஐபிசி தமிழ் செய்திப்பிரிவு தொடர்பு கொள்ள முயற்சித்த போதிலும் அது பயனளிக்கவில்லை. நீர்கொழும்பு பகுதியில் நபரொருவர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதனுக்கு தொடர்பு இருப்பதாக சமூக வலைத்தளங்களில் செய்திகள் பகிரப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினால் இலங்கையைச் சேர்ந்த சமன் விக்ரமசிங்கவுக்கு நட்புறவுக்கான விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் மிக உயர்ந்த சிவில் விருதுகளில் ஒன்றாக இந்த விருது காணப்படுகின்றது. இந்த கௌரவம் இலங்கைக்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான ராஜதந்திர, கலாசார மற்றும் பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவதில் சமன் வீரசிங்க பல தசாப்தங்களாக அர்ப்பணிப்புடன் பணியாற்றியமைக்கான கௌரவம் என குறிப்பிடப்படுகின்றது. 2025ஆம் ஆண்டில் இந்த விருதை பெற்ற ஒரே ஆசிய நாட்டவர் இவர் என கூறப்படுகின்றது. இது இலங்கையின் உலகளாவிய ராஜதந்திர இருப்புக்கு ஒரு பெருமைமிக்க மைல்கல் என கூறப்படுகின்றது. மாஸ்கோ மருத்துவ அகாடமியில் கௌரவ பட்டம் பெற்ற வீரசிங்க ரஷ்ய கூட்டமைப்பிற்கான இலங்கை தூதுவராக பணியாற்றியிருந்தார். தற்போது இலங்கை ரஷ்ய நட்புறவு சங்கத்தின் பொதுச் செயலாளராகவும் கொழும்பில் உள்ள ரஷ்ய புவியியல் சங்க மையத்தின் தலைவராகவும் பணியாற்றுகின்றார். போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் திட்டமிட்ட குற்றச்செயல்களை கட்டுப்படுத்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் முன்னெடுத்து வரும் நடவடிக்கைகளினால் ஆளுங்கட்சி உறுப்பினர்களுக்கு பாரிய அச்சுறுத்தல் விடுக்கப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயசந்திரமூர்த்தி ரஜீவன் தெரிவித்துள்ளார். அச்சிவேலி பத்தமேனி ரத்னேஸ்வரி வித்தியாலயத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட பாதைக்கான வளைவினை திறந்து வைத்த பின்னர் இதனை கூறினார். அப்படியான அந்த போதைப் பொருளை முழுதாக அழிக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் களத்தில் இருக்கின்றோம். இது ஒரு பாரிய சவால் நிறைந்த போராட்டம். எங்களுக்கு பயங்கரமான அச்சுறுத்தல் இருக்குது. அவர்கள் இயேசுநாதர் எப்படியெல்லாம் அடித்துக் கொண்டார்கள்
நாடுகளோ அதே போன்று அப்படியான ஒரு பெரிய சக்தி ஒன்றுகளுக்கு எதிராக எழும் அந்த போராட்டத்திலே நாங்கள் பின்வாங்க போவது கிடையாது. அதை அழித்து இந்த நாட்டிலே நாங்கள் இந்த இளைஞர் இந்த பிள்ளைகள் இந்த முகங்களை பார்க்கின்ற பொழுது அவருடைய எதிர்காலம் என்பது சம்பந்தமாக எங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கின்றது, உங்கள் இங்கே இருக்கிறவருக்கும் பிள்ளைகள் இருக்கிறது, போலீஸ்காரருக்கும் பிள்ளைகள் இருக்கிறது, அரசாங்க உத்தியோகஸ்தர்களுக்கும் பிள்ளைகள் இருக்கின்றது. எல்லாருக்குமே அவருடைய அந்த பிள்ளைகளை நாங்கள் சரியான முறையிலே வளர்த்தெடுத்து அவர்களை நாங்கள் நல்ல ஒரு சமூகமாக மாற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த நாட்டிலிருந்து பலர் இந்த நாடு பொருத்தமில்லை, இந்த நாட்டிலே வாழ முடியாது, இந்த நாட்டில் என்ன இருக்கிறது என்றெல்லாம் சொல்லிவிட்டு தப்பி வெளிநாடுகளுக்கெல்லாம் செல்ல பார்க்கிறார்கள், சென்றிருக்கிறார்கள் பேர். இருந்தாலும் சென்ற பலர் இந்த பிரதேசத்திலே வாழுகின்ற பாடசாலைகள் சமூக அமைப்புகளுக்கு உதவி செய்து கொண்டு வருகின்றார்கள். அந்த வகையிலே தான் இந்த ரத்னேஸ்வரி வித்தியாலயத்துக்கும் பாடசாலை முகாமை அமைப்பதற்கு இன்றைய உதவி செய்திருக்கின்றார்கள். முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு தேவிபுரம் பகுதியில் சட்டவிரோத கசிப்பு உற்பத்தி நிலையம் ஒன்று முற்றுகையிடப்பட்டுள்ளது. போலீஸ் விசேட புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலை அடுத்து புதுக்குடியிருப்பு போலீசார் இன்றைய தினம் காலை தேவிபுரம் பகுதியில் சுற்றிவளைப்பை மேற்கொண்டனர். இதன்போது கசிப்பு உற்பத்திக்கு தயாராக இருந்த 11,69,500 மில்லி லிட்டர் கோடா செப்பு சுருள் 7 பரல்கள் என்பன புதுக்குடியிருப்பு போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. கசிப்பு உற்பத்தி நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த சந்தேக நபர்கள் தப்பியோடியுள்ளனர் என்று தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த சந்தேக நபர்களை கைது செய்ய நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக புதுக்குடியிருப்பு போலீசார் தெரிவித்தனர். கிங்கராங்கொடை பிரதேச சபையை பிரதிநிதித்துவப்படுத்தும் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் ஒருவர் நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கை மின்சார சபையின் 2 ஊழியர்கள் அளித்த தனித்தனி முறைப்பாட்டை தொடர்ந்து எலியல் பத்தன பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். மின் கட்டணம் செலுத்தாததால் மின்சாரம் துண்டிக்க சந்தேக நபரின் சகோதரரின் வீட்டிற்கு தொழிலாளர்கள் சென்றதாக கூறப்படுகின்றது. இதன்போது உள்ளூர் பிரதிநிதி அவர்களை அச்சுறுத்தி தடுத்ததாகவும் அவர்களின் மோட்டார் சைக்கிளையும் சேதப்படுத்தியதாகவும் கூறப்படுகின்றது. பின்னர் சந்தேக நபர் தனது சகோதரர் தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஹிங்ராங்கொட போலீஸ் நிலையத்திற்கு சென்று அதிகாரிகளை அச்சுறுத்தி அவரை விடுவிக்க கோரி பலத்தை பயன்படுத்தியதாக போலீசார் தெரிவித்தனர். இதனை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெறும் என கட்சியின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழக பொதுக்குழு கூட்டத்தில் இதனை கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை மக்கள் தீர்ப்பிற்கு தலை வணங்குகிறோம் என்று அறிக்கை தயார் செய்து வைத்துக் கொள்ளுமாறு விஜய் தெரிவித்துள்ளார். இடையூறுகளை எல்லாம் தகர்த்து எறிந்து மக்களுடன் தேர்தல் களத்தில் நிற்போம் என தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டு 2 பேர் இடையேதான் போட்டி எனவும் திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் இடையேதான் போட்டி எனவும் கூறினார். 100% வெற்றி தமக்கு என்றும் வாகை சூடுவோம் எனவும் தெரிவித்தார். மேலும் அமைதியாக இருந்த நேரத்தில் தம்மீது வன்ம அரசியல் பரப்பப்பட்டது எனவும் சட்டசபையில் பேசிய முதல்வர் அரசியல் காழ்ப்புணர்ச்சி குறுகிய மனதுடன் குற்றம் சாட்டினார் எனவும் பொதுக்குழு கூட்டத்தில் விஜய் தெரிவித்தார். எமது குடும்ப உறவுகளை இழந்த காரணத்தினால் சொல்ல முடியாத வேதனையிலும் வலியிலும் இருந்தபோது தம்மை பற்றி வன்ம அரசியல் அர்த்தமற்ற அவதூறுகள் பரப்பப்பட்டது எனவும் இதையெல்லாம் சட்டம் மற்றும் சத்தியத்தின் துணை கொண்டு துடைத்து எறியவுள்ளதாகவும் கூறினார். அமெரிக்காவில் அடுத்த ஆண்டு இடம்பெறும் இடைக்கால தேர்தலில் அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்பின் குடியரசுக் கட்சி பின்னடைவை பெறும் என்பதை ஆதாரப்படுத்தும் வகையில் நியூயார்க் முதல்வராக ஜோக்டான் மம்தானி பெற்ற அதிர்ச்சியூட்டும் வெற்றி எழுச்சி பதிவாகியுள்ளது. ஜனநாயக கட்சியில் பராக் ஒபாமாவின் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியுடன் நியூயார்க்கின் புதிய முதல்வராக பொறுப்பேற்கும் ஜோக்டான் மம்தானியின் தற்போதைய வெற்றி ஒப்புநோக்கப்படுகின்றது. அதுவும் 2018 ஒரு அமெரிக்க குடிமகனாக மாறிய அவரது இந்த வெற்றி அசாதாரணமாக இருந்தாலும் அவர் ஒருபோதும் அரசு தலைவர் அல்லது துணை அரசு தலைவராக போட்டியிட முடியாது. ஏனெனில் மம்தானி அமெரிக்காவில் பிறக்கவில்லை. 1991 உகாண்டாவில் இந்திய பெற்றோருக்கு பிறந்தார். அவர் 7 வயதாக இருந்தபோது அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்ததால் அவர் ஜனநாயக கட்சியின் வெள்ளை மாளிகை வேட்பாளராக மாறவும் முடியாது. இது எவ்வாறோ அமெரிக்காவின் சில இடங்களில் நேற்று இடம்பெற்ற உள்ளூராட்சி தேர்தலில் ஜனநாயக கட்சியினருக்கு பல மாநிலங்களில் வெற்றிகள் கிட்டியுள்ளன. வெர்ஜீனியா மற்றும் நியூ ஜெர்சி ஆகிய மாநிலங்களிலும் ஜனநாயக கட்சியை சேர்ந்தவர்கள் ஆளுநர்களாக வெற்றி பெற்றுள்ளனர். குறிப்பாக ஜனநாயக கட்சியின் முன்னாள் காங்கிரஸ் உறுப்பினரும் முன்னாள் CIA அதிகாரியுமான அபிகேல் ஸ்பான்பெர்கர் வெர்ஜீனியாவின் முதல் பெண் ஆளுநராக மாறியுள்ளார்.
இந்த தேர்தல் டொனால்ட் ட்ரம்பின் இரண்டாவது பதவி காலத்தின் முதல் பெரிய தேர்தல் சோதனையாக மாறியுள்ள நிலையில் இந்த முடிவுகளை குறித்து கருத்து வெளியிட்ட ட்ரம்ப் அரசாங்கம் முடங்கியுள்ளதும் தான் இந்த தேர்தல் களத்தில் பரப்புரைகளை செய்யாத நிலைமையுமே பின்னடைவுக்கு காரணம் என குறிப்பிட்டுள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். காற்றாலை தொடர்பான ஜனாதிபதியின் முடிவை வரவேற்ற மன்னார் பிரஜைகள் குழு 14 காற்றாலைகளையும் இடைநிறுத்துமாறும் கோரிக்கை. இந்திய வெளிவிவகார அமைச்சரை சந்தித்த சஜித் இலங்கையின் பொருளாதார முன்னேற்றம் குறித்து பேச்சு. ஊழல் குற்றச்சாட்டுகளில் கைது செய்யப்படும் காவல்துறையினர் இதுவரை 20 பேர் கைது. ரஷ்ய ஜனாதிபதியினால் இலங்கைக்கு கிடைத்த விருது வலுப்பெறும் உறவுகள். தமிழக சட்டசபை தேர்தலில் வெற்றி வாகை சூடுவோம் என்கின்றார் விஜய். ஸ்டாலின் அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் செயற்படுவதாகவும் சாடல். அமெரிக்காவின் இடைக்கால தேர்தலில் பின்னடைவை சந்திக்க உள்ள ட்ரம்ப். ஜோர்டான் மம்தானியின் வெற்றியை தொடர்ந்து எதிர்வு கூறல். இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.